ஹலோ மோட்டோஃபார்ம். நம்ம மஸ்ட் ஹேவ் அக்சசரிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அதில் டீட்டெயிலிங் பற்றின ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருப்போம். அதில் செராமிக் பற்றி, பிபிஎஃப் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருப்போம். நீங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இல்லை அதோடைய பார்ட்ஸுக்கான இண்டஸ்ட்ரி எல்லாம் அக்சசரிஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியடில் இவால்வ் ஆகிக்கிட்டே புதிய புதிய ப்ராடக்ட்ஸை எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா செராமிக்குக்கும் பிபிஎஃப்க்கு இடையில ஐகான் ராக்லியர்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய ப்ராடக்ட் வந்திருக்கு. ஏன்னா பிபிஎஃப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம், நம்ம அந்த பேனலில் வந்து அந்த ஃபிலிம் இருக்கக்கூடிய இடத்துல ஸ்க்ராட்ச் வந்துட்டு அந்த ஃபிலிமை எடுத்துக்கிட்டு நம்ம திருப்பி ஒட்டுறது மாதிரி இருக்கும். செராமிக் பொறுத்தவரை நல்ல ஒரு கிளாஸான இமேஜ் கொடுக்கும். நம்ம அதை வந்து டாப் அப் பண்ணி அதை ஆக்டிவாக வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஐகான் ராக்லியர்னு சொல்லக்கூடிய ரெண்டுக்கு இன்டர்மீடியேட்டில் என்ன மீன் பண்ணுதுன்னா, நம்மளால் ஒரு 5 தடவைக்கு மேலே அதை பாலிஷ் பண்ண முடியும். அது வந்து ஒரு ஹார்டான ஒரு சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னைக்கு அதை பற்றின ஒரு ரிவ்யூ ஒரு கொலாபரேட்டட் கண்டென்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். நம்ம கூட ஒரு போஷா 911 இருக்குது. இந்த ஓனர் வந்து பிபிஎஃப்க்கும் செராமிக்குக்கும் பதிலாக இதில் வந்து ஐகான் ராக்லியர் பண்ணியிருக்காங்க. அது ஏன் பண்ணியிருக்காங்களோட டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த மஸ்ட் அக்சசரிஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம மோட்டோ வேகன் யூடியூப் சேனல்லே ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இது வந்து நம்மளுடைய கார்ஸை தாண்டினா ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ண ஒரு ரிவ்யூஸாக இருக்கும். இது மஸ்ட் ஹேவ்னு சொல்லக்கூடியது பேர் தான். அது வேணுமா வேண்டாமன்னு உள்ளது பார்க்குற உங்களுக்கான சாய்ஸ் தான். இது நம்ம எதுலையுமே திணிக்கலை. இது பொதுவாக நம்ம ஒரு கொலாபரேட்டட் கண்டென்ட்டாக தான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒரு இன்னொருத்தங்க கூட லிங்க் பண்ணி தான் அந்த டேட்டாவை நம்ம எடுக்க முடியும். இன்னைக்கு அதுக்காக பார்த்தோம்னா லக்ஸ் டீட்டெயில்னு சொல்லக்கூடிய ஒரு செட்டப்பில் நம்ம இருக்குது. சென்னையில் முகப்பேரில் இருக்குது. அவங்க கிட்ட அதோட ஓனர் மிஸ்டர் பிரவீன் கிட்ட நம்ம இதோட டீட்டெயில்டு கான்வர்சேஷனுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் பார்ட். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஐகான் ராக்லியர்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராடக்டோடைய ரிவ்யூ, அதோடைய கான்செப்டை நம்ம பேசுறதுக்காக நம்ம மிஸ்டர் பிரவீன் நம்ம கூட இருக்காரு. சார் ஹலோ, தேங்க்யூ. நைஸ் டு மீட் யூ. மை ப்ளஷர் டு மீட் யூ. ஆக்சுவலி என்னன்னா லக்ஸ் டீட்டெயிலிங் சொல்லக்கூடிய ஒரு செட்டப். முதல்ல அவரோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம பேசிக்கிட்டு நிறைய விஷயங்கள் இதில் நம்ம பேச போகிறோம். ஏன்னா நாங்கள் டெலிஃபோனில் பேசணும், இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய கான்வர்சேஷன் ஆல்ரெடி போயிருக்கு. அது உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் கொஸ்டினர்ஸும் இருக்குது. சார் முதல்ல உங்களை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி இந்த டீட்டெயிலிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க? வாட் இஸ் லக்ஸ் ஆட்டோ டீட்டெயிலிங்? ஓகே, ஸோ என்னோட நேம் பிரவீன். நான் வந்து ஒரு 6 இயர்ஸாக ஆட்டோமோட்டிவ் டீட்டெயிலிங்கில் இருக்கேன் நான். And recently we have expanded to this big store which we named as Lux Auto Detailing. Okay. And நான் ஆல்ரெடி ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன் நான். ஸோ இது என்னோட பேஷனேட்டாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபுல் டைம் பிஸ்னஸாக அது கன்வெர்ட் ஆகிட்டே வருது. லக்கிலி வந்து நான் செட் பண்ண பிளான்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து ஃபுல் டைம் ஆக போகுது. நிறைய பேருக்கு வந்து ப்ரொஃபஷன் பேஷன் வந்து ரெண்டும் பேலன்ஸ் பண்ண முடியறது இல்லை. ஏன்னா பேஷன் ஆட்டோமொபைல்ஸ்ல இருக்கும், பை ப்ரொஃபஷன் நம்ம ஐடிலையோ இல்லை எனி கோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அதுல இருந்து சுவிட்ச் ஆகுறது ஈஸியா இல்லை. நீங்க இது எப்படி வந்து ஒரு பீரியட் எடுத்துக்கிட்டீங்களா சுவிட்ச் ஆகுறதுக்கு? எஸ், இன்னும் சுவிட்ச் கம்ப்ளீட்லி ஆகல, பட் ஒரு 75% சுவிட்ச் ஆயிட்டேன் நான். ஓகே. ஸோ ஆட்டோ டீட்டெயிலிங்கும் பண்றேன், பிளஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்கேன் நான். ஓகே. ஸோ அதனால அந்த டிரான்சிஷன் வந்து இட்ஸ் வெரி டஃப். ஓகே. நம்ம மணி இன்வெஸ்ட் பண்றதை விட நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே. டைம் அண்ட் எனர்ஜி நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் தென் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கணும், லேர்ன் பண்ணிட்டே ஸோ இருக்கணும். வி ஹேவ் டு ஸ்டே அஹெட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கணும். அப்போதான் வந்து கார் ஓனர்ஸ்க்கு வந்து நம்ம நியூ சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். எப்படி காரை மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து எப்படி பெயிண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புதுசாக சொல்ல முடியும். அண்ட் குளோபல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு விஷன் பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம இங்கே இந்தியாவில் பண்ண முடியுமா, அந்த சர்வீஸ் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. இப்போ கார்ஸ் மேனுஃபேக்சரிங்லாம் பண்ணும்போது குளோபலி என்ன பண்ணுறாங்களோ அந்த பெஞ்ச் மார்க் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. சேம் வே அப்போ பெயிண்ட் ப்ரொடக்ஷனும் டீட்டெயிலிங் பார்க்க போனீங்கன்னா அதே மாதிரி அந்த பெஞ்ச் மார்க் எடுத்து நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்தால், இந்தியன் இண்டஸ்ட்ரி இஸ் a very huge market. அவேர்னஸை நம்ம கரெக்டாக கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா there are car owners who love to maintain their cars. அது மேட்ச் பண்ணோம். ஸோ இந்த சப்ளையும் டிமாண்டை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் இட் இஸ் a very good business. இப்போ கார் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் பேஷனேட்டாக வரணும்னா நிறைய ஏரியாஸ் இருக்குது. மெக்கானிக்கல் இருக்குது, அக்சசரிஸ் இருக்குது. இதில் இந்த டீட்டெயிலிங் சொல்லக்கூடியது இன்னொரு நீஷான ஒரு ஏரியா. எஸ். அதில் எப்படி டீட்டெயிலிங் சொல்லக்கூடியதை ஏன் நீங்கள் பேஷனேட்டாக எடுத்தீங்க? ஸோ டீட்டெயிலிங் எனக்கு கார்ஸ்னா பிடிக்கும், மெயின்டைனிங் கார்ஸு. நான் ஒரு வாட்டி 3M கார் கேரில் போயிட்டு என்னோட கார் வந்து பாலிஷிங் கொடுத்தப்போ வந்து நான் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன் நான். அப்போ வந்து எப்படி பாலிஷ் பண்ணுறாங்க, எப்படி வந்து பண்ணுறாங்க, ஒரு 6,000 7,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ என்ன பாலிஷிங், நான் அந்த ஸ்டாஃப் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், இது என்ன மிஷின், இது என்ன பாலிஷு, ஏன் இந்த மாதிரி ரன் பண்ணுறீங்க, ஏன் இது முடிச்ச அப்புறம் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக கேட்டுட்டு இருந்தேன். அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். தட் இஸ் தி ஸ்பார்க் வென் ஐ காட் வை டோன்ட் வி ஸ்டார்ட் பிஸ்னஸ். எல்லா ஐடி ப்ரொஃபஷனலும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். எல்லாருக்கும் ஓடிட்டே இருக்கும்.
பட் அந்த ஸ்பார்க் தான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே கார் பிடிக்கும் எனக்கு. ஸோ நம்ம இதுலேயே ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி தென் வி ஸ்டார்டட் திஸ் டீட்டெயிலிங் பிஸ்னஸ். ஓகே. அதுவும் ஏன் டீட்டெயிலிங் பிஸ்னஸ் அப்படின்னு வந்தோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது ஃபார் தி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி. அதில் நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ விச் இஸ் க்ளோஸ் டு அவர் ஹார்ட், அது எடுத்து பண்ணனா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் எவ்வளோ ஓடினாலும் டயர்ட் ஆக மாட்டோம் நம்ம. அதுதான். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எனக்கு பிடிச்ச டீட்டெயிலிங் எடுத்தேன். ஸோ சர்வீஸ் தனியாக, மெக்கானிக்கல் தனியாக, ஒர்க்ஸ்லாம் தனியாக இருக்குது. அண்ட் தென் கார் சேல்ஸுன்றதே தனியாக ஒரு செக்மெண்ட்டு. அண்ட் தென் டீட்டெயிலிங். அப்புறம் இன்னொரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அண்ட் பாடி ஷாப், அது ஒரு செப்பரேட் செக்மெண்ட். நிறைய பேர் வந்து ஆல் டுகெதர் எல்லாமே ஆல் அண்டர் ஒன் ரூஃப் அப்படின்னு பண்ணுறாங்க. பட் ஒரு செக்மெண்ட்டை சர்வீஸை தனியாக எடுத்து பண்ணும்போது அதோட ஸ்பெஷாலிட்டி நம்ம வந்து கொடுக்க முடியும். அண்ட் அதோட குவாலிட்டி ஆஃப் சர்வீஸும் கொடுக்க முடியும். சூப்பர் சூப்பர் நைஸ். அதான் அந்த பேஷனை ப்ரொஃபஷனுக்கு எடுத்துகிட்டு வந்த அந்த ரூட் வந்து கண்டிப்பாக தேவை இதில். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அதை அப்ளை பண்ணும்போது அவ்வளோ கனெக்டடாக நம்ம பண்ண முடியும். சரி, இப்போ நம்மளுடைய இந்த கண்டென்ட்டோட பர்பஸ் வந்து நீங்கள் இங்கே வச்சிருக்கிற இந்த பேனரில் அந்த நேம் இருக்குது, இது எல்லாருக்கும் புதுசு. நானும் முதல்ல நீங்கள் வந்து நம்மளை கிட்ட இன்ட்ரொடியூஸ் பண்ண போதே இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக புதுசு. நான் அதுக்கப்புறம் தான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். இதோட எவல்யூஷன் பற்றி எனக்கு நீங்கள் சொல்லணும். என்னென்னா நம்மளுடைய மோட்டோ ஃபேம் ஆகட்டும், இது ஒரு அவேர்னஸ் கம் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். நாங்கள் இதை வந்து ஒரு கொலாபரேஷன் தான், டு பி ஃப்ராங்க். ஆனால் இது ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியாக நம்ம பேசல. நம்ம முதல்ல எனக்கு பேசணும். நானும் அவர்கிட்ட பேசும்போது அதான் சொன்னேன். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் புதுசாக வந்திருக்கும் போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எனக்கு இருக்குது. அதை ஒவ்வொன்றா நான் கேட்குறேன். அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்டில் உள்ள பர்சன், அதை நம்ம கேட்போம். சார், நிறைய இந்த பேசிக்கலி நீங்கள் எனக்கு உள்ளே பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த கான்செப்டே பெயின் ப்ரொடெக்ஷன் தான், எனி சார்ட் ஆஃப் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்ஸ்னு சொல்லக்கூடியதில். அதில் இந்த ஐகான் ரா கிளியர்னா என்ன, அது எப்படி ஒரிஜினேட் ஆச்சுது, எப்படி இது டிஃபர் ஆகுது, அதை உங்களுடைய ஸ்டைலில் எனக்கு சொல்லுங்கள். ஓகே. ஐகான் ரா கிளியர் ஒரு 4 to 5 இயர்ஸாக மார்க்கெட்டில் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இட்ஸ் a different way of paint protection when we compare to the traditional coatings. வேக்ஸும் ஒரு பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் தான். அண்ட் தென் பெயிண்ட் சீலண்ட் விச் இஸ் கால்டு கொலோக்கியலி கால்டு டெஃப்லான் கோட்டிங், அதுவும் பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் தான். செராமிக் அண்ட் கிராஃபின் கோட்டிங்ஸ் ஆர் போரோஃபின் கோட்டிங்ஸ், அப்புறம் வந்து பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம். அதே மாதிரி திஸ் இஸ் அனதர் வேரியன்ட் ஆஃப் பெயிண்ட் ப்ரொடெக்ஷன். இது வந்து ஈஸியாக ஆப்பிள் டு ஆப்பிள் தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். திஸ் இஸ் ஆப்பிள் டு ஆரஞ்ச் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ பிபிஎஃப்க்கும் ஐகான் ரா கிளியருக்கு ஈஸியாக கம்பேர் பண்ண முடியாது. ஐகான் ரா கிளியர் எவல்யூஷன் வந்து வெரி ரீசெண்ட் எவல்யூஷன் தான். இட் இஸ் நியூ ஃபார் தி குளோபல் இண்டஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் இந்தியன், வெரி நியூ ஃபார் தி இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஸோ 4 to 5 இயர்ஸாக யூஎஸ், யூகே, கனடா, துபாய் அந்த ரீஜன்ஸ்லாம் வந்து ஐகான் ரா கிளியர் இஸ் பிகமிங் ஃபேமஸ். ஸோ ஐகான் ரா கிளியர் இஸ் நத்திங் பட் ஏ ஹேண்ட் அப்ளைட் கிளியர் கோட். அதுதான், அதை எலாபரேட் பண்ணுங்க. நம்ம முதல்ல நீங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஃபோனில் சொல்லும்போது எனக்கு அது இன்னும் டீட்டெயிலாக புரியலை. இன்னைக்கு நீங்கள் எனக்கு அந்த ப்ராசஸ், நம்ம அந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம கோயிங் ஃபார்வர்ட் பார்ப்போம். ஹேண்ட் அப்ளைடு சொல்லும்போது தான் பீப்புளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும் நம்ம கேட்குறவங்களுக்கு. இப்போ பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம், மோட்டர் போட்டு பண்ணுவோம், பாலிஷ் பண்ணி. இது எப்படி இருக்கும் சொல்லுங்க. இது வந்து ஒரு கிளியர் கோட் நான் சொன்னதால ஒரு கிளியர் கோட்டோ ஒரு ஹார்டரோ செப்பரேட் காம்பனன்ட் ஏ காம்பனன்ட் பியாக வந்துடும். ஸோ அந்த காம்பனன்ட் பி 30 ml to 2.5 ml மிக்ஸ் பண்ணிவிட்டு we have to keep it nice. ஏன்னா ஹார்டனர் மிக்ஸ் பண்ணோடனே உடனே ஹார்ட் ஆயிடும். ஸோ we have to keep it nice until the application is done. ஸோ அது வந்து மைக்ரோஃபைபர் கிளாத் அப்ளிகேட்டர் பேட்டில் எடுத்து we have to start applying. செராமிக் கோட்டிங் மாதிரி அப்ளிகேஷன் இது கிடையாது, இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ செராமிக் கோட்டிங் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஃப் ஆஃப் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் செல்ஃப் லெவலிங் லிக்விட். அப்ளை பண்ணிவிட்டு we have to just take our hands, செல்ஃப் லெவலை அப்படியே க்யூர் ஆகிடும். இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம இந்த இனிஷியலி உள்ள இந்த நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டு நம்ம லேட்டர் பார்ட்டில் பார்க்கலாம். இப்போது நீங்கள் இதை சொல்லும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, இது இப்போ ஒரு 5 years எவல்யூஷனில் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நிறைய ரீஜன்ஸ் நீங்கள் சொன்னீங்க, யூஎஸ் சொன்னீங்க, கனடா சொன்னீங்க, மிடில் ஈஸ்ட் கூட சொன்னீங்க. அங்கே என்ன ரிசல்ட் இது கொடுக்குது? அப்பார்ட் ஃப்ரம் த ரெகுலர் இந்த பெயின் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இதோடைய ரிசல்ட் வந்து என்ன ரிசல்ட் இது பெட்டராக கொடுக்கும்னு நினைக்கிறேன்? இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா குளோபலி ஒரே ரிசல்ட் தான். ரீஜன் வைஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாது. அப்ளிகேஷன் என்விரான்மெண்ட் தான் சேஞ்ச் ஆகுது. மற்றபடி அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் அண்ட் அதோட கொடுக்குற பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேம். ஸோ நான் வந்து ஒரு ஹேண்ட் அப்ளைட் கிளியர் கோட்னு சொன்னதால இட் இஸ் இன்ஸ்டன்ட்லி பில்டிங் அப் 30 microns ஆஃப் திக்னஸ் இன் 1 layer. சைஸ் அந்த 30 microns of thickness on top of the OEM clear coat. இது வந்து இந்த clear coat வந்து ஒரு 30 microns of clear coat வந்து இன்ஸ்டன்ட்டா பில்ட் ஆகும். and in 48 hours full cure ஆன அப்புறம் it becomes rock solid. அது வந்து அவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. மல்டிபிள் ரவுண்ட்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங், பாலிஷிங் ஆர் ஈவன் வெட் சாண்டிங் நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. திஸ் இஸ் நாட் எ செமி பர்மனன்ட் பெயிண்ட் ப்ரொடக்ஷன், இட் இஸ் அ பர்மனன்ட் பெயிண்ட் ப்ரொடக்ஷன் on top of the clear coat. So we cannot separate out.
ஓகே, இதை நம்ம ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிளியர்ல இருந்து இதை எடுக்க முடியாது. எஸ், கிளியர்லேருந்து செப்பரேட் பண்ண முடியாது. 550 PSI பாண்டிங் ஸ்ட்ரென்த்தில் அது பாண்ட் ஆயிரும். அண்ட் இட் இஸ் அ பர்மனன்ட் கோட்டிங். அண்ட் லைஃப் டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ ரீகோட்டிங், டாப் கோட்டிங் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. இன் கேஸ் ஆஃப் ஸ்வர்ஸ்லாம் பில்டப் ஆயிடுச்சு அப்படின்னா we can just polish it out or buff it out and just use the car. ஓகே, இது இப்போ நீங்கள் வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ணுறோம்னு வைங்களேன், டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கிளைமேட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து ஏதாவது பேட்சிங், கலர் சேஞ்சஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு? எஸ், கலர் சேஞ்சஸ்லாம் எதுவும் வர வாய்ப்பு இல்லை. அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகுது. கனடாவில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 0 ஆர் sub-0 டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். இதில் நம்ம ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணுறதால சீக்கிரமாக ஹார்ட் ஆகிற கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம சென்னை மாதிரியான கிளைமேட்டில் வந்து அது சீக்கிரமாக ஹார்ட் ஆயிடுது. ஸோ அதனால தான் நம்ம ஐஸில் வச்சு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். ஏர் கண்டிஷன் என்விரான்மெண்ட் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஏர் கண்டிஷன் வந்து டேரெக்டாக பேனலில் அடிக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த பேனல் வந்து கோல்டாக இருக்குன்னு டச் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு தென் அப்ளிகேஷன் பண்ணணும். கொஞ்சம் ப்ராடக்ட் அடிஷ்னலாக எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ தான் அந்த செல்ஃப் லெவலிங் நல்லா நடக்குது. ஓகே, ஸோ அதுவும் பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக அந்த கோல்ட் டெம்பரேச்சரை செட் பண்ணிட்டு அரௌண்ட் 24 டிகிரி செல்சியஸ் நம்ம ரூம் டெம்பரேச்சரை செட் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டோம்னா அப்ளிகேஷன் இஸ் டேம் ஈஸி. இட்ஸ் வெரி குட். இஃப் யூ டோன்ட் ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஏர் கண்டிஷன் என்விரான்மெண்ட் அப்ளிகேஷன் இஸ் ஸ்க்ரூயிங் அப் கம்ப்ளீட்லி. ஓகே, ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியிருக்கு. எல்லா டீட்டெயிலிங் ஸ்டுடியோஸ்லேயும் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. இட் நீட்ஸ் ப்ராப்பர் ட்ரைனிங். எப்படி ஒரு பெயிண்ட் பூத் செட்டப் பண்ணி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணால் ஒரு நல்ல அவுட்புட் வருமோ அந்த மாதிரி திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ பெயிண்டிங். ஓகே, ஸோ வி ஹேவ் டு லேர்ன் தட் ஸ்கில் ஹவு டு அப்ளை. அந்த ஹேண்ட் மூவ்மெண்ட்டும் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஓகே, அந்த ஹேண்ட் மூவ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு கொஞ்சம் இருக்கணும். அண்ட் ப்ராடக்ட் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஐஸில் வச்சுட்டு யூஸ் பண்ணோன்னா ஹார்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஈட் அவே ஆல் தி பெயிண்ட் ப்ரொடக்ஷன் ஃபிலிம்ஸ் ஆர் செராமிக் கோட்டிங் இந்த மார்க்கெட். திஸ் இஸ் அனதர் வே ஆர் ஆல்டர்னேட் வே ஆஃப் பெயிண்ட் ப்ரொடக்ஷன் இந்த மார்க்கெட். இது எப்படி பெயிண்ட் ப்ரொடக்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு 30 மைக்ரான்ஸ் ஆஃப் திக்னஸ் வந்து இது இன்ஸ்டன்ட்டாக கிளியர் கோட் பில்ட் பண்ணிடும். திஸ் ஐகான் ட்ரா கிளியர் இஸ் நத்திங் பட் ஹேண்ட் அப்ளைட் கிளியர் கோட். எப்படி வந்து மெட்டல் மேலே ப்ரைமர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் பண்ணிட்டு விச் வில் பி மேட் ஃபினிஷ், அதுக்கப்புறம் கிளியர் கோட் அடிப்பாங்க. கிளியர் கோட்டில் தான் அந்த கிளாஸ் வரும். கிளாஸ் கிடைக்கும். அண்ட் இதே வந்து மேட் கிளியர் கோட் அடிச்சா மேட் ஃபினிஷ் வரும். ஸோ கிளியர் கோட்டில் தான் நம்ம வந்து எல்லாம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தால் பேர்ட் ட்ராப்பிங்ஸ் டேமேஜ் ஆகிறது, ஸ்க்ராச்சஸ் ஸ்வெல்ஸ் வருது எல்லாமே இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி ஆன் தி கிளியர் கோட் விச் இஸ் தி டாப் மோஸ்ட் லேயர். ஸோ அதில் வந்து அது நம்ம ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக அடிஷ்னலி 30 மைக்ரான்ஸ் ஆஃப் திக்னஸ் பில்ட் பண்ணுறோம். ஏன் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஓஇஎம் பெயிண்டில் நம்ம நார்மலாக இந்தியாவில் இருக்கிற கார்ஸை வந்து ஓஇஎம் பெயிண்டில் வந்து ஒரு 3 டைம்ஸ் தான் நம்ம பாலிஷிங் பண்ண முடியும். எவ்ரி டைம் when we do the polishing or buffing ஒரு லேயர் ஆஃப் பெயிண்ட்டை வந்து நம்ம அப்ரேசிவ்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணுறோம். பேடும் அப்ரேசிவ், அதோட காம்பவுண்டும் அப்ரேசிவ். அதனால தான் அதோட காம்பவுண்டிங் நேம்லாம் 3000, 4000, 5000 இருக்குது. அது வந்து அப்ரேசிவ் சைஸ். அந்த அப்ரேசிவ்ஸ் வந்து 6000 RPMல நம்ம ரன் பண்ணும்போது மேலே இருக்கிற கிளியர் கோட்டை ஷேவ் பண்ணி இருக்கும். ஆமாம். ஸோ when we want to remove the scratch, it is not scratch removal, it is paint removal. எவ்வளோ டெப்த்துக்கு ஸ்க்ராட்ச் இருக்கோ அந்த டெப்த்துக்கு நம்ம வந்து ஷேவ் பண்ணி பெயிண்ட் மேலே டாப் லேயர் எடுத்துட்டோம் அப்படின்னா பெயிண்ட் பிகம்ஸ் லெவல் and it becomes glossier. நமக்கு அந்த ஸ்கிராட்ச் அப்ப தெரியாது. உள்ள இருக்கு ஸ்கிராட்ச் தெரியாது கிடையாது. அது அந்த டெப்த் வரைக்கும் பெயிண்ட் ரிமூவ் பண்ணிடும். பக்கத்துல இருக்கிற பெயிண்ட் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இட் இஸ் கால்ட் பெயிண்ட் லெவலிங். பெயிண்ட் லெவல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஸ்கிராட்ச் போயிடும் அண்ட் பெயிண்ட் திக்னஸ் கம்மியாகிட்டே வரும். ஒரு ஓஇஎம் பெயிண்ட்டை வந்து 3 or 4 டைம்ஸ் தான் நம்ம பண்ண முடியும். ஏன் 3 or 4 டைம்ஸ் சொல்கிறோன்னா அக்ரெசிவாகவும் பாலிஷ் பண்ணி நிறைய பெயிண்ட் ரிமூவ் பண்ணலாம், மைல்டாக பாலிஷிங் பண்ணி 1 லேயர் பாலிஷிங் பண்ணி நம்ம கொஞ்சம் கம்மியாக ரிமூவ் பண்ணலாம். மைல்டாக ஸ்வெல்ஸ் தான் இருக்குது அப்படின்னா காம்பவுண்டிங், பாலிஷிங், ஃபினிஷிங்னு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. 3 ஸ்டேஜ் ஆஃப் பாலிஷிங் இருக்குது ஜென்ரலி. ஸோ அதில் வந்து நம்ம வந்து பாலிஷிங் அண்ட் ஃபினிஷிங் மட்டும் ரன் பண்ணி அந்த ஸ்வெல்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணலாம். டீப் ஸ்க்ராச்சஸ் இருக்குது அப்படின்னா தென் வி ஹேவ் டு டூ காம்பவுண்டிங். Compounding is a more aggressive polishing and it will cut off more paint very fast. நிறைய பெயிண்ட் வந்து கட் பண்ணோம். ஸோ நம்ம ஒரு நியூ காரில் ஒரு 3 டைம்ஸ் தான் பாலிஷ் பண்ண முடியும் அதோட லைஃப் டைம்லேயே. ஸோ இது ஐகான் ட்ரா கிளியர் வந்து 30 மைக்ரான்ஸ் ஆஃப் திக்னஸ் பில்ட் பண்ணுறதால திஸ் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் ஹேஸ் மோர் ஸ்ட்ரென்த் அண்ட் மோர் ஹார்டு. அவ்வளோ ஈஸியாக காம்பவுண்ட் பண்ணி ரிமூவ் பண்ண முடியல. ப்ராக்டிக்கலாக நாங்கள் பண்ணி பார்த்தோம். when I take some new product கொஞ்சம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் அது எடுக்கணும். ஏன்னா கஸ்டமர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணும்போது அது ரியலிஸ்டிக்காக இருக்கணும். நம்ம வந்து ஓவர் ப்ராமிசிங் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் பிராண்ட் வந்து கொஞ்சம் ஹைப் பண்ணி கொடுப்பாங்க அந்த ப்ராடக்ட்டை. அந்த ஹைப் யூஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். பட் ரியலிஸ்டிக்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வி ப்ராக்டிக்கலி டெஸ்ட் சம் பேனல்ஸ் அப்ளை பண்ணி பார்க்குறது, ரிமூவ் பண்ணி பார்க்குறது, வெட் சாண்டிங் பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் பண்ணி பார்த்தா ஐகான் ட்ரா கிளியர் இஸ் வெரி வெரி டஃப் டு ரிமூவ். அந்த 30 மைக்ரான்ஸ் ஆஃப் திக்னஸ் வந்து இட் பாண்ட்ஸ் டு தி கிளியர் கோட் வித் 550 PSI ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த்தில் எஸ் 550 PSI ஸ்ட்ரென்த் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக பாண்ட் ஆகுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக பாண்ட் ஆகுது. வி கேனாட் செப்பரேட் அவுட் அண்ட் திஸ் இஸ் எ பர்மனன்ட் கோட்டிங்.
இப்போ இந்த காரில் கூட நீங்கள் வந்து ஐகான் ரா கிளியர் பண்ணியிருக்கீங்க. எஸ் சார். இப்போ டு பி ஃப்ராங்க் இவ்வளோ ஹை எண்ட் ஒரு காரில் இது லேட்டஸ்டான ஒரு டெக்னாலஜி. இப்போ நம்ம இந்த கண்டென்ட்காக பேசும்போது நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ப்ராடக்டை எப்படி இவாலுவேட் பண்ணீங்களோ இனிஷியலி, நாங்களும் இதை வந்து ஒரு டிஜிட்டல் மீடியாவில் நம்ம சொல்கிறோம், நிறைய டேட்டா இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பீப்புளுக்கு வைடான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. அப்போ நம்ம கரெக்டாக தான் இதை கொடுக்கணும். அப்போ நான் உங்ககிட்ட திருப்பி நம்ம அதை கேட்டுட்டு இருந்ததே இதோடைய டியூரபிலிட்டி, இது என்ன ப்ராசஸ். ஏன்னா எனக்கு வந்து முதல்ல இந்த டவுட் இருந்து, எப்படி இது ஹேண்டில் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக அப்ளை பண்ண முடியும், எப்படி அது யூனிஃபார்மாக இதாகும், அதெல்லாம் நீங்கள் டெமோ காட்டுறேன்றீங்க. இப்போ இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு காரில் அவங்க எப்படி இந்த ப்ராடக்ட் மேலே அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க? ரெகுலராக நம்ம பண்ணதை விட இதில் உங்களுக்கு என்ன என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஜென்ரலி வந்து பெயிண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது இஸ் கஸ்டமர் சாய்ஸ். ஸோ அந்த கார் ஓனர் வந்து எப்படி இதை பெயிண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஹைவேஸில் ஓடுற காரும் இருக்குது, அப்புறம் வந்து கேஷுவலாக வந்து வீக்கெண்டில் மட்டும் ஃபேமிலியோட போயிட்டு வர கார்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் செராமிக் கோட்டிங் செட் ஆகாது, எல்லாத்துக்கும் பிபிஎஃப் செட் ஆகுது, எல்லாம் ஐகான் ரா கிளியர் செட் ஆகுது. திஸ் ஸ்பெசிஃபிக் கார் ஓனர் does not want to remove any panels out of the car when doing some paint protection. ஓகே, அந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷனால இந்த கார் இது வந்து ட்ராக்ல ஓடுற கார் தான், இதுக்கு வந்து கரெக்டான பெயிண்ட் ப்ரொடக்ஷன் வந்து பிபிஎஃப் தான். ஓகே, ஸோ பட் பிபிஎஃப் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரவீன் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிமூவ் எனி பேனல்ஸ் ஃப்ரம் தி கார். ஓகே, லோகோ ரிமூவ் பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து லைட்ஸ் ரிமூவ் பண்ணக்கூடாது, த சைட் மிரர்ஸ், வெதர் பீடிங் எதுவுமே நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஐ வாண்ட் இட் டு பி சேஃப். ஏன்னா இதோட பார்ட்ஸ் வந்து எடுத்து ரிமூவ் பண்ணி மாட்டும் போது கிடைக்கலன்னா 6 months வெயிட்டிங் பீரியட், 1 year வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு வேணும். ஸோ தே லவ் தேர் கார் ஸோ மச், அதனால வந்து அவங்க பண்ணக்கூடாது. பட் ராக் சிப் அவாய்ட் பண்ணுறது, இது ட்ராக்ல ஓடுற கார், திஸ் இஸ் நாட் டெய்லி ட்ரிவன் கார், ட்ராக்ல ஓடுற கார். ஆல்ரெடி தேர்ஸ் 4000 kilometers ஆன் தி ஓடோமீட்டர். ஸோ அந்த மாதிரி ஓடும்போது ராக் சிப் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பிபிஎஃப் தான் பண்ணணும், இல்லைனா ஃப்ரண்ட் எண்ட் ஆச்சு பிபிஎஃப் பண்ணணும். ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிளைன் அபவுட் ஐகான் ரா கிளியர். அப்போ தான் மார்க்கெட்டில் வந்துட்டு இருந்தது, எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் என்ன சொன்னேன்னா, நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் காரில் அப்ளை பண்ணுறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரை ஆன் கஸ்டமர்ஸ் கார் அப்படின்னு சொன்னோடனே ஹி கேவ் மீ டைம். அதுக்கப்புறம் தென் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்லாம் பண்ணி, மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணி, லேர்ன் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் வி ஆர் கான்ஃபிடென்ட் தென் ஐ டோல்ட் ஹிம் டு கிவ் த கார், தென் வி அப்ளைட் ஐகான் ரா கிளியர் ஆன் டாப் ஆஃப் இட். ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஐகான் ரா கிளியர் இவங்க எடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு டார்கெட் கஸ்டமரில் ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, அது யாருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இது யாருக்கு ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, பீப்புள் ஹூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் செராமிக் ஆர் கிராஃபின் கோட்டிங். அது வந்து ரொம்ப டியூரபிளாகவும் இல்லை, 6 months அது வந்து ஃபேட் அவுட் ஆயிடுது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ கார் ஓனர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அப்படின்னா தே நோ வாட் இஸ் செராமிக் கோட்டிங் அண்ட் கிராஃபின் கோட்டிங், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன இதில் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக தாட்ஸ் இருக்கு. செராமிக் கோட்டிங் வேண்டாம் அப்படின்றவங்க, அண்ட் பிபிஎஃப்ஓ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அண்ட் என்னோட யூசேஜும் அவ்வளோ ராக் சிப் அவாய்டன்ஸ்லாம் அவ்வளோ இல்லை, பட் நான் வந்து நிறைய வாட்டி ஜஸ்ட் பாலிஷிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றவங்க ஐகான் ரா கிளியர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, செராமிக் கோட்டிங் வி ஹேவ் டு ரீஅப்ளை, டாப் கோட்டிங் மெயின்டெனன்ஸ் கோட்டிங் சொன்னா வி ஹேவ் டு ரீஅப்ளை எவ்ரி நவ் அண்ட் தென், ஒரு பீரியட்ல பண்ணணும். இட்ஸ் எ ரீஅப்ளிகேஷன் பண்ணணும். பிபிஎஃப் இஸ் ரிமூவல் அண்ட் ரீஅப்ளை, பட் ஐகான் ரா கிளியர் இஸ் தி ஒன்லி கரெக்டபிள் பெயிண்ட் ப்ரொடக்ஷன். ஏன்னா அதில் ஸ்க்ராச்சஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பாலிஷ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். தேர் இஸ் நோ டாப் கோட்டிங் ஆர் நோ மெயின்டெனன்ஸ் கோட்டிங் ஃபார் லைஃப் டைம். அதாவது நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. இப்போ நம்ம வெஹிக்கிளில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணாட்டி கூட இது கரெக்டானு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து இதை பண்ணிக்கிட்டேன் என்னுடைய ப்ராடக்டில், வெஹிக்கிளில் காரில் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் வந்து ஸ்வெல் மார்க்ஸை பற்றி பாதர் பண்ணாமல், சின்ன சின்ன சிப்பிங் பற்றி பாதர் பண்ணாமல் ஒரு 4 years இல்லை ஒரு 3 years பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு ஒரு ஃப்ரீடம் என்ன இருக்குன்னா, இதை என்னால் திருப்பி பாலிஷ் பண்ண முடியும். நிறைய கிளியர் கோட் இருக்கு, அதனால நான் நல்லா பாலிஷ் பண்ணிக்கலாம், மல்டிபிள் டைம்ஸ் பாலிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஓகே, ஸோ அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட், ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு. 30 microns திக்னஸ் ஹார்டாக இருக்கிறதால நம்ம நிறைய வாட்டி பாலிஷ் பண்ணி நம்ம ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்னோட இதில் என்ன திங்க் பண்ணுறேன்னா, செராமிக் கோட்டிங் வந்து 1 microns தான் திக்னஸ் கொடுக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ப்ரொடக்ஷன் வேணும்ன்றாங்க. தட் இன்ட்ரெஸ்ட் வில் ஸ்லைட்லி ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ஐகான் ரா கிளியர். பட் பிபிஎஃப் இருக்கிற மார்க்கெட் அது ஸ்பாயில் பண்ணாது, ஏன்னா அதோட பெனிஃபிட்ஸே வேற. 200 microns திக் இருக்கிறதால அது பெனிஃபிட்ஸே வேற. அதுக்கு இருக்க கார் ஓனர்ஸ் வந்து அந்த ப்ரொடக்ஷன் தான் வேணும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஆனால் முதல்ல வந்து இந்த அப்ளிகேஷன் பற்றி பேசும்போது லேட்டர் பார்ட்டில் நம்ம இதை அப்ளை பண்ணி காட்டணும்னு சொல்லுறத டெமோ ஸ்டேஜுக்கு தான் வந்திருக்கோம். சார், இதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொல்லுங்கள். ஸோ ஐகான் ரா கிளியர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கண்டெய்னரில் வரும். இதில் உள்ள மெயின் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா நான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இது காம்பனன்ட் ஏ அண்ட் காம்பனன்ட் பி.
காம்பனண்ட் ஏ இஸ் த கிளியர் கோட் அண்ட் காம்பனண்ட் பி இஸ் த ஹார்ட்னர். சம்டைம்ஸ் வந்து ரெசின் அண்ட் ஹார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 30 ml to 2.5 ml மிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஐஸில் வந்து ஸ்டோர் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஹார்ட் ஆகாமல் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு டைம் கொடுக்கும். ஸோ எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் வரதால நம்ம ஐஸில் வச்சிட்டோம் அப்படின்னா ஹார்ட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு மைக்ரோஃபைபர் கிளாத்தில் எடுத்து நம்ம அப்ளை பண்ணணும். சார், இந்த ஒரு காருக்கு எவ்வளோ வால்யூம் நமக்கு தேவைப்படும்? இந்த ஒரு கார் ஃபுல் கார் பண்ணுறதுக்கு 120 ml தேவைப்படும். போத் கம்பைன்டு 120 ml. இது 105 ml, 105 இது 15. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 120 ml இது காம்பினேஷனில் வந்து இது ஃபுல் கார் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அண்ட் பிகர் கார்ஸ் லைக் இன்னோவா கிறிஸ்டா அந்த மாதிரி நிறைய பெயிண்ட் சர்ஃபேஸ் இருக்கிறது வந்து 150 ml தேவைப்படும். ஸோ ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஒரு காரில் ஒரு மிட் சைஸ் கார் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடும். i20 காரும் பார்த்தீங்க அப்படின்னா கார் சின்ன கார்னு சொல்லுவோம், பட் ஆனால் பெயிண்ட் சர்ஃபேஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு கிரீட்டா. ஆமாம், அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு 120 ml வரும். ஸ்மால் கார்ஸ் அண்ட் மிட் சைஸ் கார்ஸ் எல்லாமே வந்து 120 ml அண்ட் லார்ஜ் கார்ஸ் எல்லாமே 150 ml ஆகும். இன்னும் பெரிய கார்ஸ் கியா கார்னிவல் மாதிரி வரும்போது நிறைய பெயிண்ட் சர்ஃபேஸ் இருக்கும்போது அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 10-20 ml எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் இன்னொரு பாட்டில் உடச்சிங்கன்னு வைங்களேன், அடிஷ்னலாக விடுறது, அதை நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்க முடியுமா? எஸ், சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் தான் அதோட இது நல்ல ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வி ஹேவ் ஒன்லி 30 minutes ஆஃப் டைம் டு அப்ளை ஆன் தி கார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம மிக்ஸ் என்ன தேவையோ அது மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா மற்றபடி ஷெல்ஃப் லைஃப் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் நல்ல ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷனுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். பெயிண்ட் வந்து காம்பவுண்டிங் பண்ணி ரெடியாக இருக்குது. இதில் காம்பவுண்டிங், பாலிஷிங், ஃபினிஷிங் 3 ஸ்டேஜ் பண்ணாமல் we have to do only compounding பிகாஸ் பெயிண்ட் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரஃபாக இருந்தால் தான் வந்து ஐகான் ராக்லியர் பாண்டிங் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். இட் இஸ் பாண்டிங் டு 550 PSI ஸ்ட்ரென்த். அதனால் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ பெயிண்டிங் ஒர்க். இப்போ நம்ம பண்ண போகிறது ஜஸ்ட் ஸ்ப்ரே இல்லாமல் ஹேண்ட் அப்ளை பண்ணுறது தான் மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. பட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் அ பெயிண்டிங் ஒர்க். வி ஆர் கோயிங் டு ஆட் அனதர் லேயர் ஆஃப் கிளியர் கோட். வி ஆர் கிளீனிங் த பிளானல் வித் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் IPA. க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஃப்ரீயாக, எரர் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி பாலிஷ் பண்ணி ஆக்சிடேஷன்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு, பெயிண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் IPA போட்டு க்ளீன் பண்ணிட்டா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். அது அப்படி வேப்பராயும் போயிடுச்சு இல்லை? எஸ், ஐசோப்ரோபைல் ஆல்கஹால்ன்றதால ஸ்பிரிட்ன்றதால அது எவாப்ரேட் ஆயிரும். ஸோ வாட்டர் வச்சு பண்ணாமல் நம்ம IPA வச்சு க்ளீன் பண்ணால் சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பராக இருக்கும். அண்ட் தென் வி ஹவ் ஸ்பிளிட் தி பானட் இன்டு 2. இப்போ நீங்கள் எவிடென்ட்டாக பார்க்கலாம், இந்த சைடு ஐகான் ராக்லியர் அப்ளை பண்ணி அந்த சைடு ஐகான் ராக்லியர் அப்ளை பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு திக் லேயர் ஆஃப் இது அப்ளை பண்ண போகிறோம் which will give 30 to 40 microns. அண்ட் வந்து நல்ல க்யூர் ஆன அப்புறம் இந்த டேப்பை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இந்த திக்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். அடிஷ்னலி நம்ம இங்கே வந்து 2 பேனல்ஸ் போட்டுட்டு இங்கே ஒரு 1x1 பேனல் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 1x1 பேனல் பண்ணிவிட்டு ரெண்டுமே ஐகான் ராக்லியர் உள்ள அப்ளை பண்ண போகிறோம். நல்லா க்யூர் ஆன அப்புறம் எங்ககிட்ட இன்ஃப்ராரெட் லைட் இருக்குது. இன்ஃப்ராரெட் லைட் வச்சு நல்லா க்யூர் பண்ண அப்புறம் நாளைக்கு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு யூ கேன் ஃபீல் த திக்னஸ். ஆக்சுவலி அது ஐஆரில் நம்ம இது பண்ணோம்னா அதை 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அது க்யூர் ஆகிக்கும். ஆமாம், இன்ஃப்ராரெட் லைட் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் க்யூரிங்காக. அந்த க்யூரிங் ப்ராசஸை வந்து நம்ம எக்ஸ்பெடைட் பண்ணுறோம், ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம். நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயும் க்யூர் ஆகும். சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இன்ஃப்ராரெட் லைட் யூஸ் பண்ணி அந்த ஹீட்டை கொஞ்சம் கொடுத்து ஃபாஸ்ட் க்யூரிங் ப்ராசஸ் பண்ணுறோம். கனடா மாதிரி ரீஜன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜீரோ டெம்பரேச்சர்ஸில் இருக்கும். அவங்களுக்கு அந்த ஹீட் இருந்தால் தான் க்யூர் ஆகும். பட் அங்கே ஹீட்டே இல்லை. யூகேலாம் பார்த்தீங்கன்னா ஹீட் இருக்காது, ரொம்ப ஹீட் கம்மியாக இருக்கும். ஸோ க்யூரிங் ப்ராசஸ் நார்மல் செராமிக் கோட்டிங்கே வந்து ரொம்ப லாங் ஹவர்ஸ் எடுக்கும். அப்போ என்னன்னா ஹீட் அசிஸ்டட் க்யூரிங்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்ஃப்ராரெட் லேம்ப். ஓகே, நம்ம சின்ன போர்ஷனில் இருக்கிறதால நம்ம வந்து ஸ்மால் இன்ஃப்ராரெட் லைட் வச்சு ஹீட் கொடுத்து பண்ணிடலாம். இல்லைனா ப்ராப்பர் இன்ஃப்ராரெட் லைட் செட்டப்லாம் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீக்கில் நாங்கள் வந்து அந்த பெயிண்ட் பூத்தில் இருக்கிறது மாதிரி பெயிண்ட் பூத்தில் இருக்கிற ப்ராப்பர் அதை இன்ஃப்ராரெட் பண்ணால், ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நெக்ஸ்ட் கார் எடுத்து பண்ணும்போது 48 hours ஆஃப் க்யூரிங் இஸ் டூ லாங் டைம். சில பேர் வந்து நியூ கார்ஸ் வாங்கிட்டு தே கேனாட் வெயிட் ஃபார் ட்ராவலிங். அதனால் வந்து சீக்கிரமாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான கஸ்டமர் நார்மல் க்யூரிங் தான் நாங்கள் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவோம். சில கஸ்டமர்ஸ் வந்து சீக்கிரமாக க்யூரிங் பண்ணி வேணும், நான் வந்து 2 or 3 days நான் வந்து லாங் ட்ரிப் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க நிறைய நியூ கார் வாங்கும்போது நிறைய பிளான்ஸோட தான் வருவாங்க. இட் கம்ஸ் வித் லாஸ்ட் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் அட்டாச் டு இட். ஸோ அதனால் we will do a fast curing and we will deliver the car. ஸோ அன்லைக் செராமிக் கோட்டிங் நிறைய ட்ராப்ஸ் கொஞ்சமாக ட்ராப்ஸ் எடுத்து அப்ளை பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் இது வந்து நிறைய ப்ராடக்ட் அப்ளை பண்ணலாம். நிறைய ப்ராடக்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த 30-40 மைக்ரான்ஸ் திக்னஸும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து செல்ஃப் லெவலிங் ஆகும் சான்ஸ் கொடுக்கும். ரொம்ப தின் லேயர் அப்ளை பண்ணுறோன்னா செல்ஃப் லெவலிங் ஆகாது, ஃபுல்லாக ஸ்ட்ரீக்ஸ் வந்துடும். ஸோ நம்ம காஸ்ட் சேவிங்ஸ்க்காக நம்ம வந்து கம்மியாக பண்ணலாம், ஒரு 120 ml 2 கார் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். அந்த மாதிரி வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ செராமிக் கோட்டிங்கில் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். 2 லேயர்ஸ்க்கு 1 லேயர் அப்ளை பண்ணலாம், ரிசல்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய எடுப்பா. ஸோ அதனால் வந்து இது நிறைய நம்ம எடுக்க உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா வரும், திக்னஸ் அதிகமாக கிடைக்கும், செல்ஃப் லெவலை ஃபினிஷிங் நல்லா வரும். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ half தி பானட்டில் அப்ளை பண்ண போகிறோம் ஐகான் ராக்லியர். ஸோ அப்ளை பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரீக்ஸ் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். அதுக்கப்புறம் போக போக அது செல்ஃப் லெவல் ஆகும்.
ஒரு லைன் மாதிரி இப்போ அப்படி அந்த லைன், அந்த மைக்ரோஃபைபரில் லைன் அப்படியே அங்கே வரும். ஆனால் போக போக அந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செல்ஃப் ஆகிட்டு இருக்கும், அந்த லைன்ஸ் மார்க்ஸ்லாம் போயிட்டுருக்கும். அண்ட் தென் செல்ஃப் லெவலிங் வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளோயர் போட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பூஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இது நல்ல ஃபில்லிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படி தானே? அப்படி எஸ், நம்ம எடுத்திருக்கிறது தான் ரீசன், இல்லை கூட இதுவும் கொஞ்சம் எலாஸ்டிக்காக நல்ல இதாகுது அப்படி தானே? இல்லை, நம்ம நிறைய ப்ராடக்ட் எடுக்கிறது தான் ரீசன். ஓகே. ஸோ அப்போ நிறைய ப்ராடக்ட் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து நிறைய திக்னஸ் கிடைக்கும். கம்மியாக ப்ராடக்ட் எடுத்தால் செல்ஃப் லெவலிங் ஆகாது. ஸோ இது ஒரு டெஸ்ட் பேனல்ஸ் தான். ஒரு 95% அக்யூரேசியில் நம்ம பண்ணலாம். ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் 120 ml எடுத்து எக்ஸாக்டாக மிக்ஸ் பண்ணால் தான் அந்த அக்யூரேசி வரும். இது டெஸ்ட் பேனலுக்காக, டெமோக்காக நம்ம பண்ணுறோம். அந்த லைன்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது அப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி பார்ட்டாக பண்ணக்கூடாது. ஒன்ஸ் ஒரு பார்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எண்ட் இங்கே வந்து நிப்பாட்டணும். இன்கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ் 2 minutesல ஐபிஐ போட்டு ஃபுல் பேனல் க்ளீன் பண்ணோம். மொத்தமாக க்ளீன் மொத்த பேனல், அந்த பேனல் ஒரு டோர்னா இந்த டோர் பேனல், குவார்டர் பேனல் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து அப்ளை பண்ணோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வேஸ்டேஜ் கம்மி பண்ண முடியும். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கார்லேயே நம்மளுக்கு அக்யூரேசியாக வந்துடாது. ஸோ ரொம்ப மெட்டிகுலஸ் ட்ரைனிங் வேணும். அந்த ட்ரைனிங் முடிச்ச அப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ டைம்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. அந்த மிக்சர் ரேஷியோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் பர்ஃபெக்ஷன் வரும். ஸோ நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா, எடுத்தோடனே பானட்டில் ஸ்டார்ட் பண்ணாமல் வீல் ஸ்டார்ட் வித் பம்பர். ஃபர்ஸ்ட் வந்து இன்கான்ஸ்பிஷியஸ் ஏரியாவில் ஒரு பம்பர் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ரெயின்போ எஃபெக்ட் வருதா இல்லைனா ஸ்ட்ரீக்ஸ் வருதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஓகேவா இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சின்ன பேனல்ஸ்லாம் முடிச்சிடுவோம். ஏன்னா எரர் வந்துச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணால் ப்ராடக்ட் வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பானட்டில் பண்ணிட்டோம்னா ப்ராடக்ட் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். திருப்பி செகண்ட் ஃபுல்லாக திருப்பி ரீஅப்ளை பண்ணோம். அதனால் ஸ்மால் பேனல்ஸ்லாம் முடிச்சிட்டோம். ஸ்மால் பேனல்ஸ் முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக வருது அவுட்புட் அப்படின்னா தென் வி கேன் கண்டினியூ டு நெக்ஸ்ட் பேனல்ஸ். லாஸ்ட்டாக பண்ணுறது வந்து நாங்கள் பானட்டாக பண்ணுறோம். இது எங்கள் லேர்னிங் ப்ராசஸில் நாங்களே வந்து பண்ணிருக்கோம். இன்டர்நேஷ்னலி அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல. பிகாஸ் இந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ் வேறு. இங்கே இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ஸுக்கு சின்ஸ் த ப்ராடக்ட் இஸ் நியூ டு இந்தியா, வி ஹேவ் டு லேர்ன் அண்ட் அடாப்ட் வித் நம்ம ஸ்டைலுக்கு அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீக்ஸ்லாம் இல்லை, செல்ஃப் லெவல் ஆயிடுச்சு. ஆமாம், ஆல்மோஸ்ட் வந்து பேனல் இஸ் ரெடி. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் க்யூரிங் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் ரெடி ஃபார் யூசேஜ் அந்த மாதிரி வந்துடும். நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம இவ்வளவு பெயின் டேக் பண்ணி இன்னைக்கு இந்த இவ்வளோ நேரம் நம்ம பேசினது, இதை பார்த்தது, நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் இதில். இதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? இல்லை பீப்புள் இப்படி ஒரு ப்ராடக்டை இன்னோவேட் பண்ணதுக்கு, இல்லை பீப்புள் இதை வாங்கணும்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசன்? இதோட யூஎஸ்பி என்ன? ஸோ ஐகான் ட்ராக்லேர் இஸ் 75 times stronger than any other coating in the market. ஸோ மற்ற கோட்டிங்ஸ்லாம் ஈஸியாக பாலிஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். திஸ் இஸ் 75 times stronger. ஸோ ரிமூவல் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஓகே, மல்டிபிள் ரவுண்ட்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங் பண்ணி ரிமூவ் பண்ணோம் ஆர் வெட் சாண்டிங் பண்ணி தான் ரிமூவ் பண்ணோம். திஸ் இஸ் 35 times thicker than any other coating. 35 times thicker than any other coating because ceramic and graphene coatings 1 to 2 microns thickness. இது ஒன் லேயர் ஆஃப் அப்ளிகேஷன்லேயே வந்து 30 to 40 microns ஆஃப் திக்னஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். லேயரிங் பண்ணால் 60 microns ஆஃப் திக்னஸ் கூட கிடைக்கும் நம்மளுக்கு செகண்ட் லேயர் பண்ணும்போது. பட் ஒன் லேயர் இஸ் மோர் தென் எனஃப். இட் இஸ் வெரி வெரி ஹார்ட் டு ரிமூவ் அண்ட் திஸ் இஸ் 30% more glossier than any other coating in the market. அதாவது இப்போ நம்ம பார்க்குற இந்த கிளாசினஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். எஸ், எப்போவுமே இருக்கும். இது நீங்கள் திருப்பி பாலிஷ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இதே கிளாஸ் வந்துடும். பட் வேற செராமிக் கோட்டிங்கில் இதெல்லாம் பாலிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெயிண்டோட இதுதான் வரும். செராமிக் கோட்டிங் 1 round ஆஃப் பாலிஷிங்கில் போயிடும். திருப்பி பெயிண்ட்டை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ பெயிண்ட் இருக்கும். திருப்பி டாப் லேயர் ஒரு செராமிக் கோட்டிங் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். பட் திஸ் ஐகான் ராக் லேயர் டசன்ட் நீட்ஸ் எனி டாப் கோட்டிங் அண்ட் இட் டசன்ட் நீட் எனி மெயின்டெனன்ஸ். ஜஸ்ட் பாலிஷ் இட் அண்ட் ட்ரைவ் அவே. ஸோ பாலிஷ் பண்ணும்போது திருப்பி உள்ளே இருக்கிற ஐகான் ராக் லேயர் திருப்பி எக்ஸ்போஸ் ஆகும். திருப்பி அதே கிளாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நமக்கு பாலிஷ் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் இருக்குது. நம்ம பேசணும் அது. இப்போ நேற்றுக்கு வந்து நம்ம இதை அப்ளை பண்ணுறது வரைக்கும் பார்த்துட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் ட்ரெஸ்ஸஸும் சேஞ்ச் ஆகிருக்குது. இதே ட்ரெஸ்ஸில் நீங்கள் வேற நிறைய கண்டென்ட்ஸ் பார்ப்பீங்கன்னா காலையிலேருந்து இது வரைக்கும் நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்திருக்கோம். எஸ் சார். இப்போ சார் நேற்றுக்கு நம்ம வந்து இதை ஹாஃபாக பிரித்து அப்ளை பண்ணோம். இங்கே ஒரு 1 by 1 எல்லாம் பண்ணோம். ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம். ஷுர். இப்போது ரைட் சைடு தான் நம்ம ஐகான் ராக் லேயர் அப்ளை பண்ணோம். ப்ளஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 by 1 2 செக்ஷன் அப்ளை பண்ணியிருந்தோம் ஃபார் டூயிங் சம் டெஸ்டிங்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஐகான் ராக் லேயர் இருக்குது, இந்த சைடு இல்லை. யூ கேன் கிளியர்லி see the thickness, you can feel the thickness அண்ட் கேமராலேயே ஈஸியாக அதை கேப்சர் பண்ண முடியும். பார்டர் இருக்குது சார், ஒரு பார்டர் பார்க்க முடியும். அண்ட் இந்த 1 by 1லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் க்ளீனாக தெரியும் அண்ட் யூ கேன் ஃபீல் த திக்னஸ். நம்மளால் திக்னஸ் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னாலே மினிமம் 25 microns to 30 microns கேரண்டீடாக இருக்கும். ஆட் ஆயிருக்கு. எஸ், ஆட் ஆயிருக்கு. டெஃபினட்டாக ஆட் ஆயிருக்கு.
பட் நம்ம நிறைய ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணால் 30 to 40 மைக்ரான்ஸ் வரும். எக்ஸாக்டாக நம்ம மெஷர் பண்ணி ப்ராக்டிக்கலாக சொல்ல முடியாது. நிறைய ப்ராடக்ட் எடுத்தால் கொஞ்சம் மைக்ரான்ஸ் அதிகம் வரும், கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ ஆவரேஜாக ஒரு 30 to 40 மைக்ரான்ஸ் வந்து நம்ம டெஃபினட்டாக அச்சீவ் பண்ண முடியும். வேறு எந்த கோட்டிங்லேயும் you cannot prove the thickness, you cannot feel it. You can tell it is 1 to 2 microns, but you cannot feel it. இதில் நீங்கள் வந்து ப்ராமினெண்ட்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் அதோட திக்னஸ். இந்த திக்னஸே வந்து நம்ம பாலிஷிங் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இட்ஸ் வெரி வெரி ஜஸ்ட் ஒரு லேயர் தான். மேபி நம்ம வந்து ஒரு சன் ஃபிலிம் ஒட்டுற மாதிரி ஒரு ஃபிலிம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ. ஆமாம், இது வந்து ஒரு 24 hours பக்கத்தில் ஆயிருக்கு. அண்ட் இதே வந்து ஒரு 48 hours க்யூரிங் ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்ல க்யூரிங் இருக்கும். 1 week கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ராக் சாலிட் ஹார்ட் ஆயிரும். இப்போ நம்ம இந்த சர்ஃபேஸை டச் பண்ணி இப்படி பண்ணாலே வந்து ஸ்வெல்ஸ் வரும். பட் அது 1 week க்யூர் ஆக நம்ம ப்ராப்பராக விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். அண்ட் இட் இஸ் வெரி வெரி சாலிட். It is difficult to remove even with wet sanding. Wet sanding. Yes. Wet sanding நம்ம மேனுவலி பண்ணா கூட ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நார்மலாக நம்ம வந்து எமரி ஷீட், ஸ்ட்ராங்கான எமரி ஷீட் வச்சு தேய்ச்சா போயிடும். நான் சொல்கிற வெட் சாண்டிங் வந்து டீட்டெயிலிங் பெயிண்ட்டுக்கு என்ன வெட் சாண்டிங் பண்ணுவாங்களோ அந்த வெட் சாண்டிங் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு 3000 கிரேட் 2000 கிரேட் 1000 கிரேட் வச்சு பண்ணாலும் இது அவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. மேபி 2 rounds ஆஃப் வெட் சாண்டிங் பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. பட் பாலிஷிங் ஆர் காம்பவுண்டிங் பண்ணி ரிமூவ் பண்ணோன்னா it is not easily removable by compounding or polishing. I can easily challenge a detailer. அவங்ககிட்ட ஒரு அக்ரெசிவ் பாலிஷிங் மிஷினும் ஒரு பாலிஷிங் காம்பவுண்ட் அண்ட் பேட் கொடுத்து இதை 2 rounds ஆஃப் காம்பவுண்டிங் ரிமூவ் பண்ணி காட்டிங்க, ஐ வில் பே 1 lakh அப்படின்னு சொல்லிடுறேன். பிகாஸ் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் ஆன் தி ப்ராடக்ட். ஸோ அவங்க வந்து இப்போ நியூவாக டீடைலர்ஸ் வந்து இதை வந்து ட்ரை அவுட் பண்ணணும் அப்படின்னா எஸ், தே ஆர் மோஸ்ட் வெல்கம் ஹியர். This is going to be an Icon Rock Clear training center for mostly South India. அண்ட் இப்போதைக்கு தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுக்குது. இதோட சிஇஓ அண்ட் சிஓஓ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவாக மார்க்கெட்டில் கொடுக்காதீங்க, கிவ் இட் இன் குட் ஹேண்ட்ஸ். அண்ட் பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி ரெவல்யூஷனரி ப்ராடக்ட். அப்ளிகேஷன் இஸ் நாட் ஈஸி. ஸோ கிவ் எ ப்ராப்பர் ட்ரைனிங், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெர் ஆர் சர்டைன் கண்டிஷன்ஸ் டு கிவ் டு எ டீடைலர். ஓகே. ஒரு ஏர் கண்டிஷன். ஒரு செகண்ட் சார். எஸ் சார். இப்போ நீங்கள் அதில் ட்ரைனிங் சொன்னீங்க, அந்த ட்ரைனிங்னு சொல்லக்கூடியதை வந்து நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணுறீங்களா? அதுக்கு ரிக்வயர்மெண்ட் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ரிக்வயர்மெண்ட் இஸ் தே ஹேவ் டு கம் ஹியர் அண்ட் ஸ்டே ஃபார் அட்லீஸ்ட் 1 day or 2 day. அண்ட் வந்து வி ஹேவ் டு ஐதர் ப்ரிப்பேர் எ கார் ஃபார் டூயிங் எ ட்ரைனிங் ஆர் அதர்வைஸ் ஆல்ரெடி ஒரு கார் பண்ணும்போது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். ஒரு ஃபுல் ப்ரொசீஜர் பார்த்தா தான் வந்து நல்லாயிருக்கும். ஒரு பானட்டில் ட்ரைனிங் பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இட் வில் நாட் பி குட். ஸோ ஒரு ஃபுல் காரை வந்து ப்ரிப்பேர் எப்படி பண்ணுறோம், மாஸ்கிங் எப்படி பண்ணுறோம், அண்ட் தென் வந்து ஐகான் ராக் கிளியர் அப்ளிகேஷன் ஆர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஐகான் ராக் கிளியர் எப்படி பண்ணுறோம், ஏன் அது ஐஸில் வைக்கிறோம், அண்ட் தென் அப்ளிகேஷன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஏதாவது வருதா, அது எப்படி நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறோம். ஸோ ட்ரைனிங்னா பாசிட்டிவ்ஸும் சொல்லிக் கொடுக்கணும், நெகட்டிவ்ஸும் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ட்ரபிள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ வி வில் ரெப்ளிகேட் சம் இஷ்யூஸ் அண்ட் ஷோ தெம் இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். அப்போ எப்படி ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் போட்டு 2 minutesக்குள்ளே வைப் பண்ணி அதை ரெடி பண்ணணும். அண்ட் தென் ஹவு டு அப்ளை, எப்படி வந்து எந்த பேனல் ஃபஸ்ட்டு பண்ணணும், எந்த பேனல் லாஸ்ட்டு பண்ணணும், எரர் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறதுக்கு, ப்ராடக்ட் வேஸ்டேஜ் கம்மி பண்ணுறதுக்கு இதெல்லாம் நாங்களே வந்து இன்டர்னலாக சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வச்சுருக்கோம். அண்ட் வி வில் ஆல்சோ டெல் யூ ஹவு மிஸ்டேக்ஸ் வில் கம், ஹவு டு ரெக்டிஃபை இட். ஸோ தட் இஸ் தி கம்ப்ளீட் ட்ரைனிங். ஸோ இது ட்ரைனிங் இல்லாமல் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்ளை பண்ண முடியாது. ஓகே. நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதில் ஃபர்தராக வந்து டவுட்ஸ் இருக்கிற தாராளம் பிரவீன் சாரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். எஸ். கூட சம்படி நீங்கள் டீட்டெயிலிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறீங்க, இந்த ப்ராடக்ட் பற்றின அவேர்னஸ் ப்ளஸ் உங்களுக்கு ட்ரைனிங் வேணும்னாலும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். இது ஆக்சுவலி நாங்கள் ஒரு ப்ரொமோஷன் பேஸ்டாக இந்த ப்ராடக்ட்டுக்காக நாங்கள் வரல. ஏன்னா நாங்கள் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மல்டிபிள் டைம்ஸ் நம்ம பேசும்போதே நம்ம வந்து இதில் ஒரு கண்டென்ட் இருக்கான்னு தான் நம்ம பார்த்தோம். எஸ் சார். எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த கண்டென்ட் கூட நிறைய கண்டென்ட் கிடச்சிருக்கு. அது உங்களுக்கு பீரியடில் வரும். அது பேசினா டைம் நிற்காம போயிட்டு இருக்கிற அளவுக்கு கண்டென்ட் நிறைய நம்ம பேசியிருக்கு. எல்லாருக்கிட்டே அந்த ஸ்மைல்ஸ் இருக்கு. ஏன்னா அது எவ்வளோ தூரம் நம்ம பேசியிருக்கோன்னு தெரியுது. சார் தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து எங்கள் என்டையர் மோட்டோ ஃபேம் சார், இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். சார் ஏன் நீங்கள் எங்களை வந்து சூஸ் பண்ணீங்க, இதே கொஸ்டின் கேட்டேன். எஸ். இப்போ அவர் சொன்னார் நானும் உங்கள் மோட்டோ ஃபேம் தான். நேற்றுக்கு நாங்கள் சாப்பிட போகும்போது, மதியானம் நம்ம சாப்பிட போகும்போது, அப்போ அவரும் நம்ம மோட்டோ ஃபேம் தான். அதான் அவருக்கான கனெக்ட் ஆக்சுவலி. அப்போது சார் உங்களுக்கு இதில் வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் கோயிங் ஃபார்வர்ட். ஏன்னா இந்த செட்டப் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, அதில் உங்கள் பேஷன் இருக்குது. நான் முதலே பேசின மாதிரி ப்ரொஃபஷன் அண்ட் பேஷன் அதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறதுக்குலாம் இங்கே பீப்புள் கஷ்டப்படுற நேரம் ஏதோ ஒரு ஸ்டைலில் நீங்கள் அதை அடாப்ட் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க. எஸ் சார். அப்போ அது
அது வெற்றி பெற இன்னும் நீங்க தொடர்ந்து இது மாதிரி இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு வர கண்டிப்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். பட் நான் உங்களை செலக்ட் பண்ண ரீசன் வந்து அந்த அவுட்ரீச் வந்து கொஞ்சம் குயிக்காக இருக்கும். இந்த வீடியோவோட இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா there is something coming into the detailing industry, something new coming into the detailing industry and it is going to be very revolutionary. ஸோ டீட்டெயிலர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிட்டு இந்த பெயிண்ட் ப்ரொடக்ஷனை ஒரு ஆப்ஷனாக வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கலாம். அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அது. ஸோ நம்ம கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து we have to help them to come up. ஸோ நான் கொஞ்சம் ஏர்லியாக அடாப்ட் பண்ணிட்டேன் பை காட்ஸ் கிரேஸ். பட் வந்து we have taken distribution also. I am very free to talk to any detailer about this product. நீங்கள் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணி பார்க்கலாம். என்னோட காரில் இந்த ஹாஃப் பானட் அப்ளை பண்ணி கொஞ்ச நாள் இருக்கும், இல்லைனா ஃப்ரெஷ்ஷாகவே அப்ளை பண்ணி கூட காட்டுறோம். ஃபுல் கார் அப்ளை பண்ணும்போது எப்போன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த ஃபுல்லாக பார்க்கலாம் நீங்கள். அண்ட் ஒரு ஏர் கண்டிஷன்டு டஸ்ட் ஃப்ரீ என்விரான்மெண்ட் இருந்தால், ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது வந்து நம்ம ஈஸியாக அந்த சர்வீஸை அடாப்ட் பண்ணி நம்ம கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கலாம். ஒரு சிட்டிஸ்லையும் Tier 1, Tier 2, Tier 3 சிட்டிஸில் செலக்டிவ் கவுண்டர்ஸில் மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸ்க்ளூசிவ். அட்லீஸ்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் 2 to 3 years இட் வில் பி எக்ஸ்க்ளூசிவ். அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி க்ரோ ஆகுது, அதோட நீட் எப்படி க்ரோ ஆகுது. மார்க்கெட் நிறைய நீட் இருக்கு, ஒன்லி 2 டீட்டெயிலிங் ஸ்டுடியோ தான் இருக்குது அப்படின்னா இட் இஸ் நாட் ஜஸ்டிஃபைங். ஸோ மார்க்கெட் வரும்போது நல்ல டீட்டெயிலர்ஸ்லாம் இருக்காங்க மார்க்கெட்டில். இஃப் வி கிவ் இட் டு த ரைட் ஹேண்ட்ஸ் தே வில் டேக் த ப்ராடக்ட் ரைட்லி இன் த கஸ்டமர்ஸ் ஹேண்டு வித்தவுட் ஓவர் ப்ராமிசிங், ஃபால்ஸ் ப்ராமிசிங் இல்லாமல். இதுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கோ அதை மட்டும் சொல்லி மார்க்கெட் பண்ணி அதுக்கு மட்டுமே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ரெவல்யூஷனரி ப்ராடக்ட். இதே மாதிரி ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் ஆல்ரெடி இன்னும் 2 பிராண்ட்ஸும் வந்திருக்கு. வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் தட். நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து அதுவும் டெமோ கொடுக்க வராங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன கம்பேரிசன், ப்ரைஸ் பாயிண்ட் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாங்கள் டேட்டாஸ்லாம் கொஞ்சம் ரெடியாக வச்சுருக்கோம். இன் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் டீட்டெயில்ஸ் ஃபோன் பண்ணும்போது ஐ எம் ஹாப்பி டு டிஸ்கஸ் வித் எவ்ரிதிங். அண்ட் கஸ்டமருக்கு உண்மையிலே அது அந்த காஸ்ட் பே பண்ணுறதுக்கு வேல்யூ அடிஷனாக இருக்குமா இருக்காதா, ஐ கேன் டெல் ஆல் மை எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ஷேர் வித் தம் சார். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம டச்சில் இருப்போம். ஷுவர் சார். மேபி நம்ம எபிசோட்ஸில் வந்து கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, நம்ம பேச வந்தது ஃபுல்லாக பேசி முடிக்கல. எஸ், இன்னும் ஃபர்தராக நம்ம ஆமாம், நம்ம 10 to 20% தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்னொன்றுல உள்ள போனோன்னா நிறைய இது இருக்கு. அண்ட் இன் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வி வில் மீட். அண்ட் இந்த மாதிரி புதுசாக ஏதாவது சர்வீஸோ ஒரு ப்ராடக்டோ வரும்போது ஐ வில் லெட் யூ நோ. வி கேன் ஃபைண்ட் சம் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இந்த டீட்டெயிலிங் இண்டஸ்ட்ரிக்கு அவேர்னஸ் நம்ம கொண்டு போய் சேர்க்கறது தான். திஸ் இஸ் நாட் அபவுட் பிஸ்னஸ் மோட்டிவ் அண்ட் ஆல். கண்டிப்பாக அதில் பிஸ்னஸ் மோட்டிவ் இருக்கு, கன்வர்ஷன்ஸ் வரும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். பட் டீட்டெயிலிங் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி க்ரோ ஆகிட்டு இருக்கு, இவ்வளோ விஷயம் இதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் ஓனர் ஆர் கார் எந்தூசியாஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃப்ரம் தேர் தே கேன் ஸ்டார்ட் ட்ராவலிங். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே.